ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. திருவள்ளூர் மாவட்டத்தில் சுற்றித் திரியும் தெருநாய்களால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்படைந்து உள்ளனர். இதுகுறித்து பொதுமக்களிடம் நமது செய்தியாளர் தமிழன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். திருவள்ளூர் நகராட்சியில் 27 வார்டுகளை அடங்கியது திருவள்ளூர் நகராட்சி. குறிப்பாக பார்க்கலாம், இந்த 27 வார்டுகளிலும் தெருநாய்க்களின் தொல்லை அதிகமாக உள்ளது என்று இந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் ஒரு கோரிக்கையாக உள்ளது. என்னென்ன தொல்லை என்று பார்த்தால், இந்த நாய்கள் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது இந்த குறுக்கே செல்வது, இதனால் விபத்துகள் அதிகமாக ஏற்படுது என்றும், அதே போல இந்த தெருக்களில் ஓரமாக கொட்டி வைக்கும் இந்த குப்பைகளில் இந்த நாய்கள் கிளறுவதால் அதிகமான துர்நாற்றம் ஏற்பட்டு இதனால் நோய் தொற்று அபாயம் அதிகமாக ஏற்பட்டுள்ளது என்று இந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் கூறி வருகின்றனர். நம்முடைய இந்த பகுதியில் வசிக்கும் நபர் ஒருவர் இருக்கலாம், அவரோடு கேட்கலாம். சார் வணக்கம் சார், இந்த பகுதியில் நீங்கள் வசித்து வரீங்க, இந்த தெருநாய்க்கள்னால அதிகமான தொல்லை ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த தொல்லையை எப்படி சார் பார்க்குறீங்க? நாங்கள் தினசரி இந்த பகுதியில் நடைபயிற்சி செய்கிறது வழக்கம். சுமார் இங்கே ஒரு 100 பேருக்கு மேலே நடப்போம். நடைபயிற்சி செய்யும் போது அதிகாலை ஒரு 5:30லேருந்து 5:30லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அப்படி பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா தெருநாய் கூட்டம் கூட்டமாக வரும். யார் எந்த நேரத்தில் கடிக்குன்னு தெரியாது. அதில் வெறி பிடிச்ச நாய்கள்லாம் கூட இருக்கும். பராமரிப்பு இல்லாத நாய்கள் எல்லாம் தெருவில் சுற்றும். இதில் நிறைய அதனால் பல விபத்துகள் ஏற்படுது. ஏன்னா அதிகாலையில் வர்றதுனால யாருக்கும் தெரியறதில்லை இந்த நாய் இந்த பக்கம் இருக்குதுன்றதும் தெரியல. அதனால் இந்த நாயினுடைய உற்பத்தியை திருவள்ளூர் நகராட்சி கட்டுப்படுத்தணும். அது இந்த பகுதியினுடைய மக்கள் கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். அதே போல் இந்த நாய்கள்னால் அதிகமாக நோய் தொற்று அபாயம் உள்ளது என்று கூறப்படுகிறது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இந்த பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அன்றாட உபயோகப்படுற பொருளை என்ன பண்ணுறாங்க, நடு வீதியில் எடுத்துன்னு ஒரு ஓரமாக மூட்டையை கட்டி போட்டுட்டு போயிடுறாங்க. அந்த குப்பைகளை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நாய்ங்க அதிகாலை இந்த நாய்ங்க இழுத்துன்னு ரோட்டில் விட்டுட்டு ஒரே துர்நாற்றம். இந்த துர்நாற்றத்தின் இதன் மூலயமா இந்த பகுதியிலேருந்து நோய் பரவுன்ற ஒரு அபாயம் இருந்துக்கினே இருக்குது. ஏன்னு கேட்டால், நாங்கள் திருவள்ளூர் நகராட்சிக்கு ஏற்கனவே தகவல் கொடுத்தோம். இது சம்மந்தமாக எந்த நடவடிக்கை எடுக்கல. 2வது என்ன விஷயம்னா, இந்த பகுதியில் பள்ளிகள் அதிகமாக இருக்கிற பகுதி. இந்த பக்கம் ஸ்ரீநிகேதன் இருக்குது, இந்த பக்கம் ஆரம்ஜெயின் இருக்குது, இந்த பக்கம் பாரதிதாசன் பள்ளி இருக்குது. 2வது அருகாமையில் ரயில்வே ஸ்டேஷனு. தினசரி அன்றாட வேலைகளை செய்வது, பள்ளிகளுக்கு செல்லவும் வேலைக்கு செல்லும் போது விபத்துகள் தினசரி நடக்கிறது சகஜம். கடந்த வாரத்தை கூட ஒரு நண்பருக்கு நாயின் மூலியமாக விபத்து ஏற்பட்டு கால் முறிவு ஏற்பட்டது. அது மாத்திரம் இல்லை, நானே இதில் பாதிக்கப்பட்டு என்னுடைய கை முறிவு ஏற்பட்டு 6 மாதத்துக்கு முன்பு நானும் சிகிச்சை பெற்றேன். இப்படியாய் ஒவ்வொரு நாளும் திருவள்ளூர் இந்த பகுதியில் நாய்கள் மூலமாக பல சிரமங்களை நாங்கள் அடைஞ்சுன்னு இருக்கிறோம். அதனால இந்த திருவள்ளூர் நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகம் சேர்ந்து இந்த நாயை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு பல முறை கோரிக்கை விட்டும் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கல. அதனால இனியாவது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகத்திடமும் அதே போல திருவள்ளூர் நகராட்சியிடமும் பலமுறை மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இந்த பகுதியில் வசிக்கும் நபர்கள் கூறி வருகிறார்கள். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழன் நியூஸ் 7 தமிழ், திருவள்ளூர்.